நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். குருவாயூர், கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோவிலில் இருக்கும் சில முக்கியமான அம்சங்களை பற்றியும், அங்கு எனக்கு கிடைத்த ஒரு சில அனுபவங்கள் பற்றியும் இந்த காணொலியில் உங்களோட பகிர்கிறேன். குருவும் வாயுவும் ஒன்றிணைந்த ஸ்தலம்தான் குருவாயூர். அது என்னங்க, அது குருவும் வாயுவும் ஒன்றும் சேருது. பஞ்சபூதங்களில் காற்றிலே எல்லாமே இருக்குது. அந்த பஞ்சபூதங்களும் காற்றுலேயே இருக்குது. நிலம்ங்கிறது என்ன, தூசி. நெருப்புனா என்ன, அந்த காற்று சூடாக வருது, சூடு. நீர்னா என்ன, அந்த காற்றை கொஞ்சம் அதில் அந்த ஆவியல், ஆவினா என்ன, நீராவி. காற்றுல தண்ணியில் இருக்கக்கூடிய நீராவி அதில் கலந்துருக்கும். அப்புறம் நெருப்பு சொல்லிட்டேன். நிலம், நீர், நெருப்பு. காற்றுங்கிறது அந்த ஒரு ஈத்தர். ஆகாயங்கிறது அது பரவெளி. அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஸோ பஞ்சபூதம் இணைந்தது காற்று. எல்லா பூதத்துலேயும் எல்லாமே இருக்குது. நெருப்புலேயும் இருக்குது, நீர்லேயும் இருக்குது, காற்றிலையும் இருக்குது, ஆகாசத்தில் எல்லாத்துலேயும் அந்த பஞ்சபூதம் ஒன்றாக இணைந்து தான் இருக்கும். அப்போ இந்த குருன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜூபிட்டர், அது ஒரு சக்தியின் பிம்பம். நம்ம கிரகங்களிலே குரு பார்க்க கூடிய பலன்பாங்க. குரு பார்த்தா போதும், நம்ம பார்த்தா போதும். அவர் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம அவரை தாண்டி இப்படி போனால் நம்ம அவருடைய ஸ்பரிசம் நம்ம மேல் பட்டுவிடும். நம்ம 2 கண்களை கொண்டு கண்ணை திறந்து குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் என்று சொல்லக்கூடிய சின்ன குழந்தையை கொச்சி குட்டன் அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க மலையாளத்தில். உன்னியப்பன், குருவாயூரப்பன். ஏன், ஒரு 6-7 வயசுக்கு பையன்தான். அந்த அளவில் தான் அந்த அவதாரமே. ஸோ அந்த அவதாரத்தில் ஒரு 6-7 வயசு, அந்த 6 முதல் 7 வயசு உள்ள அந்த விடலை பையன் சொல்லுவாங்க. அது கூட இல்லை, அதை விட சின்ன பையன் வைங்களேன், கன்னிப்பருவம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அங்கே அவதாரமாக இருக்கிறதுனால குருவாயூரப்பனுக்கு நோ பார்ஷாலிட்டி. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். நீ நல்லது கேட்டாலும் கொடுத்துருவார், கெடுதல் கொடுத்துருவார். ஏன்னா அவர் குழந்தை தானே. அவருக்கு இது ஐயோ அவன் கெடுதல் கேட்குறான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார். நல்லது கேட்குறான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார். அவர்கிட்ட நீ அன்பாக இருந்தேன்னா அவர் உனக்கு என்ன கேட்டாலும் செய்யும். அப்படி ஒரு குழந்தைத்தனமான குழந்தை உருவத்தை கொண்ட அந்த மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான் குருவாயூரப்பன். ஸோ அந்த குருவாயூரப்பன் கோவிலில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்கிறேன். எப்பொழுது நம்ம குருவாயூர் போனாலும் அதில் 4 நட்சத்திரம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. மிச்ச கோவிலுக்கு கூட நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். குருவாயூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ போகிறீங்களோ அது உனக்கு நல்ல நாள் தான். ஏன்னா அங்கே போகிறதுக்கு உனக்கு கொடுப்பினை இருந்தால் மட்டும் தான் போக முடியும். ஆனால் அங்கே வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அது அவனுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த முறைகள் அமையும். இருந்தாலும் இந்த என்னுடைய காணொலியை பார்த்துவிட்டு ஒரு முறை குருவாயூர் சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் வாழ்வில் ஏற்றம் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். நல்லதே நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னாங்கய்யா, இப்போ குருவுக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப சம்பந்தம் அதிகமாக இருக்கும். சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அப்போ சந்திரன் முழு சந்திரன் வரக்கூடிய நாள், அதாவது பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு நீங்கள் நாளெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பௌர்ணமி அன்று நீங்கள் குருவாயூருக்கு செல்லணும். அதுதான் முக்கியம். குருவாயூரில் ஒரு பௌர்ணமி இரவு தங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் ரூம் எடுத்து தங்கினாலும் சரி, கோயில் வாசலில் படுத்துங்கனாலும் சரி, இல்லை அது உங்கள் பிரியம். பௌர்ணமி அன்று குருவாயூரில் நாம் ஒரு இரவு தங்கி அங்கு அந்த குருவாயூர் கோவிலில் இருக்கக்கூடிய குளத்திலே காலை 3 மணிக்கு 3:30 மணிக்கு நீராடணும், ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம்னா என்ன, தலையை 3 முறை தண்ணிக்குள்ளே முக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு உங்களுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு நேராக முக்கியமாக சொல்கிறேன், கிழக்கு வாசல் வழியாக உள்ளே செல்ல வேண்டும். இதுதான் பெரிய விஷயம்.
அந்த கோயிலில் வந்து கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு எல்லா திசையில் என்ன இருக்குது? வாசல் இருக்குது. ஆனால் உத்தமம் என்னன்னா கிழக்கு வாசல் வழியாக உள்ளே செல்ல வேண்டும். செல்லும் பொழுது இடது பக்கத்தில் நாம் அங்கு இருக்கும் விநாயகரை தரிசனம் செய்ய வேண்டும். ஸோ அந்த விநாயகரை தரிசனம் செய்து விட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளேயே போகணும். ஏன்னா இப்போல்லாம் முந்தி மாதிரில நீங்கள் வந்து வரிசையில் நின்று தான் போகணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும். 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகுது வரிசையில் போய் உட்காந்து நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறீங்க. ஏன்னா முதல்ல போகணும், நேராக முதல்ல குருவாயூரப்பன் தரிசனம் பண்ண வைப்பாங்க. இப்படி திருப்பதியில் பண்ணுற மாதிரி இப்போ இங்கேயும் பண்ணுறாங்க. நேராக போய் விநாயகரை பார்த்துட்டு உள்ளே போய் கியூவில் நிற்கணும். ஒரு 2-3 மணி நேரம் எடுத்து நேராக நீங்கள் குருவாயூரப்பனை தரிசனம் செய்யலாம். குருவாயூரப்பனை நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை ஓம் நமோ நாராயணாய. இந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. பாலகா, குருவாயூரப்பா, எனக்கு தேவையானவற்றை எனக்கு கொடு. இந்த உலகில் எனக்கு நடக்கும் இன்ப துன்பங்களை நான் சமாளித்து என்னால் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு எனக்கு கொடு. இதுதான் நீங்கள் கேட்கணும். விட்டுட்டு ஐயா எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, என்னை காப்பாற்றுங்க. ஐயா சாமி எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஐயா எனக்கு குழந்தை இல்லை, குழந்தைய கொடுங்க. இதெல்லாம் தேவையில்லை. அவனுக்கு தெரியாதா? இப்போ நான் சொன்ன வேண்டுதல் தான் ஈஸியான வேண்டுதல். ஏன்னா அதை தாண்டி அவங்க எங்கேயும் போக முடியாது. இந்த உலகத்தில் உனக்கு என்ன தேவையோ கொடுன்னு கேட்க போகிறோம். அப்போ இந்த பூலகத்துக்கு என்ன தேவை அவருக்கு தெரியாதா? சின்ன குழந்தையா? சின்ன குழந்தைக்கே இப்போ எல்லாம் தெரியுது. அந்த குழந்தையும் குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அவர். அப்போது அந்த குருவாயூரப்பனுடைய சன்னதியை நான் சொல்ல இந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கணும். வேண்டுதல் வச்சுட்டு வழிபாடுன்னு பார்க்கும்போது தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும். வெளியே வந்தோடனே அம்பாள், சிவன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பின்னாடி வந்து நீங்கள் போய் அந்த பிரசாதம் வாங்கணும். மெயினாக பிரசாதம் நீங்கள் என்ன வேணுமோ வாங்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, உங்களுடைய அது இல்லாமல் உங்கள் பொருளாதாரத்தை பொறுத்தும் இருக்குது. மெயினாக வந்து 2 வகையான பாயசம் இருக்குது. ஒன்று பால் பாயசம், இன்னொன்று வந்து அரவணை பாயசம் கொடுப்பாங்க. இது 2ல் நீங்கள் உங்களுக்கு என்ன பிரியுமோ வாங்கிக்கலாம். நீங்களும் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகலாம். வாங்கியும் நீங்கள் அங்கே இருக்க அனைவருக்கும் தான தர்மங்கள் செய்யலாம். அங்கே தான தர்மம் செய்வது தான் கோடி பலன் கிடைக்கும். குருவாயூரில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு உங்களது கர்மாக்கள் அழிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. கர்மா அழிஞ்சாலே போதுமே. நம்ம தீய கர்மாக்கள் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம ஜாம் இருக்கலாமே. நம்முடைய இடைஞ்சலுக்கு காரணம், நம்முடைய தரங்களுக்கு காரணம், நமது இயலாமைக்கு காரணம், நமது உடல் நோய்க்கு காரணம் எல்லாமே அந்த தீய கர்மா தானே. ஸோ தீய கர்மாவை அழிப்பதற்காக நீங்கள் அங்கு சென்று குருவாயூரப்பன் சந்நிதியிலே பிரசாதங்களை நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்கள். பாயசம் சொல்லிட்டேன். அது இல்லாமல் அந்த வெள்ளை சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் பஞ்சசாரா, மலையாளத்தில் பஞ்சசாரின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எல்லாருக்கும். அது இல்லாமல் பழ நைவேத்தியம், வெண்ணெய் நைவேத்தியம் எல்லாத்தையும் வாங்கி 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 உங்களை இயன்றளவு தானம் செய்யுங்க. இல்லை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது குருவாயூரப்பனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு வழியும் இருக்கிறது. நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு போகிறீங்க, பௌர்ணமிக்கு ஒரு நைட் தங்குறீங்க. அது மாதிரி மொத்தம் 3 இரவு நீங்கள் அந்த குருவாயூர் நீங்கள் தங்கிவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை குருவாயூரப்பனுடைய மானசீகமாக சொல்லிவிட்டு வந்தால் 48 நாட்களுக்குள் உங்களுக்கு கட்டாயமாக அவர் செவி சாய்த்து உனது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வார். ஸோ அந்த குருவாயூரப்பனுக்கு அவ்வளோ சக்தி அதிகம். ஏன்னா தாந்திரிக பூஜை அங்கே நிறைய நடக்குது. இப்போ தாந்திரிக பூஜை பண்ணும்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் அங்கே நிறைவேற்றப்படும். ஸோ தாந்திரிக பூஜை பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து சக்திகள் நியூட்ரலாக சரிசமமாக இருக்கும். அப்போ நீங்கள் போய் மனதளவில் வேண்டுதல்கள் கட்டாயம் நிறைவேறும். அது இல்லாமல் விளக்கு வழிபாடுன்னு இருக்குது. அந்த விளக்கு வழிபாடையும் நீங்கள் செய்யலாம். விளக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 5-6 தலைமுறைக்கு முன்னால் உள்ள பித்திருக்கள் ஆனந்தம் அடைவார்கள். அது மெயினாக பித்திருக்கள் ஆசீர்வாதம் இருந்தாலே அவன் வாழ்க்கையில் எல்லாமே முன்னேற்றம் வரும் இல்லையா. ஸோ அப்போ அந்த அந்த வழிபாடுகளில் அந்த தீபமேற்றும் வழிபாடு, அலல் நைவேத்தியம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ண உங்களுக்கு என்னாகும்? பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அது கிடைத்தாலே உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான வளம் கிடைக்கும். ஆகவே
குருவாயூரை சென்று தரிசனம் செய்தால் மட்டும் பத்தாது. குருவாயூருக்கு அங்கே 50 மார்க் தான். பாக்கி 50 மார்க் எங்கே சாமி இருக்குதுன்னா, பக்கத்துலேயே 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த குருவாயூர் டவுனுக்குள்ளேயே மம்மியூர் சிவன், மம்மியூருங்கிற ஒரு அந்த லொக்கேஷன், மம்மியூர் சிவன் கோவில் ஆலயம் உள்ளது. அங்கே சென்ற அம்பாளையும் சிவனையும் கண்டிப்பாக தரிசனம் செய்துவிட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்புனா தான் 100 மார்க் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும். இல்லைனா வெறும் 50 மார்க் தான் வருவீங்க. நீங்கள் எத்தனை நாள் போனாலும் சரி, மம்மியூரை கும்பிடாமல் போனால் உங்களுக்கு பருப்பு வேகாது. அதே போல் மம்மியூர், நான் தீவிர சிவபக்தனுங்க, நான் மகாவிஷ்ணுவை கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் நீங்கள் குருவாயூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை பார்க்காம இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அரியும் அரணும் ஒன்று, அறியாத வாயில் மண், ரெண்டும் ஒன்று தான். நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம். அவை 2 சக்திகளையும் ஒன்றிணைத்து நான் மேற்கொண்ட உள்ளுக்குள்ளே அதை கிரகிக்கிறதுக்கு என்ன வேணும்? மூளை வேணும். இந்த மூளையை பயன்படுத்தத்தான் இந்த வழியை நான் சொல்லிக் கொடுக்குறேன். குருவாயூர் சென்றால் குருவாயூரப்பனையும் தரிசனம் செய்ய வேண்டும், மம்மியூர் சிவனையும் தரிசனம் செய்துவிட்டு நேராக கிளம்பி உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து சேருங்கள். அப்போது அங்கே வாங்கின அந்த சக்தி, அதாவது அந்த பரிசுகளை நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரணும்னா வேறு எந்த கோவிலுக்கும் போகாமல் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்க. அப்படி டூர் மாதிரி இந்த இங்கே போகிறேன், அந்த கோவிலுக்கு போகிறேன், பகவதி அம்மன் கோவிலுக்கு போகிறேன், அங்கே இங்கே போகிறேன்னு போனீங்க, அப்போ இந்த மலம்புழா டேம் போகிறேன், அந்த டேம் போகிறேன், இந்த அருவி அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அது ஒரு சுற்றுலா தானே தவிர ஆன்மீக பயணம் அல்ல. ஆன்மீக பயணம் என்றால் எதை நாடி நாம் செல்கிறோமோ அது உன்னுடன் தேடி வர வேண்டும். அப்பொழுது தான் அது உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே ஆன்மீகத்தில் நாடி சென்று ஒரே முழுமூச்சாக அவர்கள் தாமசிக்கிற இடமான, அதாவது அவர்கள் தங்க இருக்கக்கூடிய அவங்க இல்லங்களுக்கு வர வேண்டும். அப்போ தான் அது உங்கள் கூடயே வரும். ஆகவே இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏற்றங்களை பெறுவதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். சாய்ராம். நற்பவி. மீண்டும் சந்திப்போம்.